அதற்கு பிறகு நடந்து முடிந்த தேர்தல்களில் அதிமுக பெற்றிருப்பது தோல்வி அல்ல, அது வீழ்ச்சி. தோல்விக்கும் வீழ்ச்சிக்கும் சம்பந்தம் உண்டு. இது வேறு வேறு. அவர் ஒரு வீழ்ச்சியை தோல்வி என்று சித்தரிக்க பார்க்கிறார். 1% கூடுதலாக வாக்குகளை பெற்றிருக்கிறோம் என்று ஒரு போலி கணக்கு காட்டுகிறார். எப்படி 2,40,00,000 தொண்டர்கள் என்று சொல்லி 84 லட்சம் பேர் தான் ஓட்டே போட்டிருக்காங்க. அப்ப அதுல பொதுமக்களை கழித்து விட்டு பார்த்தால் தொண்டர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? 2,43,00,000 தொண்டர்கள் எங்களிடம் இருக்கிறார்கள் என்று சொல்லி எடப்பாடி தரப்பு வாங்கி இருக்கிற ஓட்டுகள் 84 லட்சம் ஓட்டு தான். 10வது தோல்வியை பதிவு செய்தாச்சு. தொடர்ந்து தோல்வி. இன்னும் சொல்ல போனால் 81 சட்டமன்ற தொகுதிகளிலே பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை முந்தி 2ஆம் இடத்திற்கு சென்றிருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தலைநகர் சென்னையில் டி நகர் தொகுதி 150 ஓட்டுகளிலே டி நகர் சட்டமன்ற உறுப்பினராகும் வாய்ப்பை திரு டி சத்யா இழந்தார். வெறும் 150 ஓட்டு அதிமுக தோத்தது. ஆனால் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக பெற்றிருக்கும் ஓட்டுகளை வெறும் 17,000 ஓட்டு தான். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு சாதி வன்மத்தோடு முன்னெடுத்து தென் மாவட்டங்களின் தயவு இல்லாமல், குறிப்பாக தேவர் சமூகத்தை தனிமைப்படுத்தி அதிமுகவை முன்னெடுக்க எடப்பாடி திட்டமிட்டார். அந்த சாதிய வன்மத்தை தென்பகுதி மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களும் மூக்கறுத்து விட்டிருக்கிறார்கள். அதிமுக சாதிக்கு அப்பாற்பட்ட இயக்கம் என்பதை இந்த தேர்தல் முடிவுகளிலே தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல, கொங்கு சீமையிலிருந்து சென்னையை உள்ளடக்கிய தொண்டை மண்டலமும் உறுதி செய்திருக்கிறது. திருச்சியில தோல்வி, ராமநாதபுரத்தில் டெபாசிட் போச்சு, மதுரையில் 3ஆம் இடம், கன்னியாகுமரியில் கட்டுத்தொகை இழந்து விட்டது, நெல்லையில் 8% ஓட்டுகள் மட்டுமே பெற்றிருக்கக்கூடிய பரிதாப தோல்வி. தேனி தொகுதி என்பது அனைத்திந்திய அதிமுகவுக்கு 2 முதலமைச்சர்களை முன்மொழிந்த தொகுதி. இன்னும் சொல்ல போனால் 3 முதலமைச்சர்கள், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, அதற்கு பிறகு அண்ணன் ஓபிஎஸ். 3 முதலமைச்சர்கள் வெற்றி பெற்ற தொகுதி. அண்ணன் ஓபிஎஸ் ராமநாதபுரத்திற்கு சென்று விட்டார். அங்கே தேனியிலே அதிமுக கட்டுத்தொகை இழந்திருக்கிறது, டெபாசிட் போச்சு. அதை விட ரொம்ப கேவலமான ஒண்ணு, ஆண்டிப்பட்டி தொகுதியில பூத் எண் 309 அதிமுகவுக்கு விழுந்த ஓட்டு 1. அந்த ஒரு ஓட்டு போட்டவரை கூட்டி வந்து பாராட்டு விழா நடத்த எடப்பாடி கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வதாக தகவல் வருகிறது. இப்படிப்பட்ட அவல நிலைக்கு அதிமுகவை தள்ளி இருக்கும் எடப்பாடி இன்றைக்கு அபகரிப்பு தன்னை கைவிட்டு அதிமுக போக போகிறது. எல்லோரும் ஒன்று சேர்ந்து அதிமுகவை வெற்றி பாதைக்கு திருப்ப போகிறார்கள். அதனை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக கடைசி நேர யுத்தியை கையாள்கிறார். அவரிடம் இருக்கக்கூடிய யுத்தி என்பது புத்தி குறைவு, யுக்தி அதிகம். அவரிடம் அது குயுக்தியாக இருக்கிறது. அவர் என்ன செய்கிறார்? அவரிடம் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் கரன்சி, பணத்தை கையில் எடுத்து அமமுகவிலிருந்து இந்த அவர் வந்தார், ஓபிஎஸ் தரப்பிடமிருந்து இந்த அவர் வந்தாருன்னு சொல்லி ஆட்களை விலை பேசி தன் அரசியல் அபகரிப்பை தக்க வைப்பதற்கு முயற்சிக்கிறார். அது நடக்காது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அக்டோபர் 17க்குள் அதிமுக ஒன்றுபட்டுவிடும். பிளவுற்று கிடக்கும் அனைவரும் அதிமுகவிலே ஒன்றிணைவார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூர்க்கத்தனமான தொடர் முன்னேற்றத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து 2026 அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு அனைத்து ஒற்றுமை முஸ்தீபுகளையும் நாங்கள் எடுக்க தொடங்கி இருக்கிறோம். அதனை தடுப்பதற்குத்தான் அண்ணன் ஓபிஎஸ் மீது எடப்பாடி அவதூறு பிரச்சாரம் செய்கிறார். அதனை தயவு கூர்ந்து அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நான் பணிவோடு வேண்டிக் கொள்கிறேன். அடுத்து சொன்னார், ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் பணத்தால் வெற்றி பெற்றார். பாவீங்களா, 22வது இடத்துல 2வது மெஷின்ல 6 பன்னீர்செல்வங்களுக்கு நடுவில் இருந்த பன்னீர்செல்வத்தை தேடி தேடி 3.5 லட்சம் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 12 நாட்கள் தான். குருட்சேத்திரம் கூட 18 நாள் நடந்தது. ஆனால் எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு 12 நாள். அந்த 12 நாட்களுக்குள் நாங்கள் ஓட்டு கேட்டோம். ஆனால் எடப்பாடி தரப்பு திமுகவோடு கூட்டு வைத்துக் கொண்டு ஓபிஎஸ்ஐ தோற்கடிப்பதற்காக கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். பலாப்பழத்துக்கு மேல திராட்சை பழத்தை கொண்டாந்து சின்னமா நிறுத்துறான். பன்னீர்செல்வத்துக்கு பன்னீர்செல்வம் என்ற பேரில் 6 பேரை கொண்டாந்து போட்டியிட வைக்கிறான். மலிவான யுக்திகளை, அரசியல் நாகரிகமற்ற காரியங்களை கையில் எடுத்து எடப்பாடி ஓபிஎஸ்ஐ வீழ்த்த பார்த்தார். ஆனால் அதை கடந்து அண்ணன் ஓபிஎஸ் 3.5 லட்சம் வாக்குகள் பெற்றிருக்கிறார். அதிமுக பெற்ற வாக்குகளை விட 4 மடங்கு கூடுதல். ராமநாதபுரத்திலே அதிமுக கட்டுத்தொகை இருந்தது, தேனியிலே கட்டுத்தொகை இருந்தது, திருநெல்வேலியிலே கட்டுத்தொகை இருந்தது, மதுரையிலே 3ஆம் இடம். எடப்பாடியை பொறுத்தவரை ஒரு சாதி வன்ம அரசியலையும், உளுந்தூர்பேட்டைக்கு அப்பால் ஒரு அதிமுக, இந்த பகுதியில் ஒரு அதிமுக என்பது போல மக்களையும் தொண்டர்களையும் பிரித்து வைத்து அவர் ஆடுகிற அரசியல் சூழ்ச்சி அநாகரிகமானது, நேர்மைக்கு மாறானது.
வன்முறை, ஊழல், துரோகம், வஞ்சகம், சூழ்ச்சி இவற்றின் வடிவம்தான் எடப்பாடி. இன்னும் 1000 வருடங்கள் ஆனாலும் சரி, அரசியல் உலகத்தில் துரோகம் என்று சொன்னால் அதற்கு எடப்பாடி மட்டுமே சாட்சியாக வந்து நிற்பார். நம் சந்ததிகள் சொல்லும், எப்படி எட்டப்பனும் கோயபிள்ஸும் பேசப்படுகிறார்களோ அதுபோல அரசியலிலே வஞ்சகம், சூழ்ச்சி, துரோகம் என்று சொன்னால் அதற்கு எடப்பாடியின் முகம்தான் முன்வந்து நிற்கும் என்பதுதான் உண்மை. எனவே திரு எடப்பாடி அவர்களிடம் நாங்கள் வேண்டுவது, ஒற்றுமைக்கு இடையூறாக இருக்காதீர்கள், ஒற்றுமையை தடுக்காதே, திமுகவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதே. அதிமுக பிளவுற்று கொடுத்தால் திமுகவுக்கு ஆதாயம். ஆக அதிமுகவை தொடர்ந்து பிளவு நிலையில் வைத்திருப்பதுதான் என் நோக்கம் என்று சொன்னால், எடப்பாடி அதிமுகவுக்கு பொதுச் செயலாளரா, திமுகவுக்கு பொதுச் செயலாளரா? திமுகவின் குலசாமியே எடப்பாடி பழனிசாமி தான். திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையை நம்பவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தான் நடத்தும் ஆட்சியை நம்பவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் 1000 ரூபாய் கொடுக்குது, அதை விட நம்பல. திராவிட முன்னேற்ற கழகம் நம்புகிற ஒரே நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி மட்டும் அதிமுகவை பிளவு நிலையில் வைத்திருந்தால் போதும் ஐயா, நாங்கள் அடுத்து உதயநிதிக்கு பட்டாபிஷேகம் நடத்தலாம், அதற்கு பிறகு இன்பநிதிக்கு கூட பட்டாபிஷேகம் நடத்தலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடர் வெற்றிக்கு எடப்பாடி உதவி செய்வார். எடப்பாடி நீண்ட ஆயுளோடு இதே போல அதிமுகவை பிளவு நிலையிலேயே வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் திமுகவினுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. 40 தொகுதியில் தேர்தல் முடிஞ்ச உடனே எழுதி வச்சுங்க, அண்ணாவின் நினைவில்லத்திற்கு சென்று, கலைஞரின் நினைவில்லத்திற்கு சென்று திராவிட முன்னேற்ற கழகம் நன்றி சொல்லி வணங்கியதை விட திமுகவினர் 40 வேட்பாளர்களும் எடப்பாடி போட்டோவை வச்சு நன்றி சொல்லி வணங்கியதுதான் அதிகம். உளப்பூர்வமாக எடப்பாடிக்கு அவர்கள் நன்றி சொன்னார்கள். நான் இதை சொல்வதற்கு காரணம், பிளவு நிலையிலிருந்து அதிமுகவை மீட்க வேண்டும் என்று சொன்னால் இடையூறாக இருக்கும் எடப்பாடியை தவிர்த்து விட்டுத்தான் அது சாத்தியமாகும் என்பதால் தொண்டர்களும் தலைவர்களும், இந்த இயக்கத்திற்காக உதரம் சிந்தியவர்கள், உழைப்பை தந்தவர்கள் அத்தனை பேரும் ஒன்றாகும் சூழல் உருவாகி இருக்கிறது.